வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் குரூப் 4 2024 எக்ஸாம் எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதில் ஜேஏ, பில் கலெக்டர், விஏஓ கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 24/2/2025 டைப்பிஸ்ட்டுக்குரிய கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் டே 1. இன்றைக்கி டே எண்டிங்கில் எவ்வளோ போஸ்டிங் வந்து இருந்துச்சு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டைப்பிஸ்ட் 1 அப்படிங்கிறது போத் ஹையர் முடிச்சிருந்ததா தான் அது டைப்பிஸ்ட் 1ன்ற அந்த கேட்டகரியில் வரும். ஸோ வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ 22/1 17/2 வரைக்கும் நமக்கு ஜேஏக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு யார் யாருக்கெல்லாம் வந்து உள்ள செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவேன். அதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அது டிஎன்பிஎஸ்சி, ஜேஏ ஆர்டரோ இல்லை பில் கலெக்டரோ, விஏஓ எடுத்திருக்கவங்க, ஆர்டர் கையில் வாங்கினவங்க அந்த டீட்டெயிலை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் 24/2 6/3 வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ 24/2 டே 1 நடந்து இந்த கவுன்சிலிங் எண்ணிக்கையில் எவ்வளோ போஸ்டிங் ஃபில் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த போஸ்ட் கோடோடு இதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் கோடெலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த அடண்டம்லேருந்து எடுத்து தான் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2200 போஸ்ட் கோடில் தான் ஓவராலாக எல்லாமேங்கிறது. அதாவது 2200, 3308, 3508 இந்த 3 போஸ்ட் கோடும் சேர்ந்தது தான். அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல், ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல், செக்ரட்டரியேட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, செக்ரட்டரியேட் சர்வீஸ் இது வந்து 2200 கோடுக்குரியது. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது 3308 கோடு. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இது 3508 கோடு. இந்த 3 இது சேர்ந்து மொத்த போஸ்டிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2407. இதில் வந்து இன்றைக்கி டே 1 24/2/2025 389 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 2018 இருக்குது. ஸோ ஒரு நாள்லேயே வந்து எவ்வளோ ஸ்பீடாக எந்த அளவுக்கு ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு அவங்க கூப்பிட போகிறதே 400 பேர் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அதில் வந்து 389 ஃபில் ஆகுது அப்படின்னாக்கா இப்போ என்ன ஆகும், ஒரு 11 பேர் தான் ஆப்சண்ட்டுங்கிறதே மீனிங் இந்த இடத்துல. ஸோ அடுத்து 3307 கோடில் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதில் ஒரு 3 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கோடு வைஸாக ஏன் அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே மொத்தமும் ஒரே சம்பளம் தானே, ஒன்றா போடலன்னா சில இதுக்கு எலிஜிபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, கோஆப்ரேட்டிவ்க்கெலாம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து இந்த 3 வேகன்சி, 8 வேகன்சி, 11 வேகன்சிலாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குரிய எலிஜிபிலிட்டியில் என்னங்கிறத நான் நேற்றே வந்து ஒரு வீடியோவில் தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து இந்த டைப்பிஸ்ட்டுக்குரிய எலிஜிபிலிட்டின்னு போட்டு நான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஏன் இதை பிரிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க இதில் வந்து 3307 தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதில் 3 போஸ்டிங் யாரும் எடுக்கலை. 3516 இந்த போஸ்ட்டு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அடண்டம்லேயும் நான் சர்ச் பண்ணிட்டேன். இன்னும் எதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே அவங்க போடலை. ஸோ இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சியும் கால் பண்ணி கேட்டிருக்கோம். அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்ட்டு கொடுக்குற டிபார்ட்மெண்ட் என்னங்கிறத உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து 3509 தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன், அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 போஸ்டிங் வந்து அது அப்படியே தான் இருக்குது. ஸோ 3533, 3490, 3491, 3492 இதுக்குரிய போஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 11 போஸ்டிங் இருக்குது. அதுவுமே வந்து யாரும் எடுக்கலை. இந்த இடத்துல ரெட் கலர் பண்ணியிருக்கிறதுல 3515 தான் இந்த இடத்துல வந்து இருக்குது அடண்டமில். ஆனால் மேலே வந்து 3516 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வேகன்சி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க கோட் நம்பர் மிஸ்டேக்காக போட்டிருக்காங்களாங்கிறது ஒரு டவுட்டில் இருக்கனால அது ரெட் கலரில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிரும். ஸோ இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் 1 2407 வேகன்சி இருந்ததில் 389 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 2018 இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு டே 2 நடக்கும். டே 2 நடக்கும்போது அப்போ எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, அதாவது ஜேஏ, பில் கலெக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு கேட்டகரி இருக்கும். ஸோ ஜேஏ இருந்துச்சு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்துச்சு, பில் கலெக்டர் இருந்துச்சு, விஏஓ இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இதுக்கும் தனித்தனியாக போட்டிருந்தாங்க. இது வந்து டைப்பிஸ்ட் மட்டும் அப்படிங்கிறனால டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2 தான். ஸோ டைப்பிஸ்ட் 1 மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 5 வரையும் நடக்கும். டைப்பிஸ்ட் 2க்கு வந்து 6 நடக்கும். அப்படின்றனாலக்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைப்பிஸ்ட் 1க்குரியது மட்டுமே தான் பார்ப்போம். ஓவராலாக பார்த்தாலே இது வந்து டைப்பிஸ்ட் தான். அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதையும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக டீட்டெயிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தடவையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு டே 2க்குரிய வேகன்சி டீட்டெயில் என்னங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். தேங்க்யூ.